மதத்தை இருக்கிறீங்களா? நாம மதத்தை சார்ந்த கிறிஸ்தவர்களா இருக்கிறோமா? ஆமீன், ஆமீன். இன்று 3ஆம் தேதி 3ஆம் மாதம் 3ஆம் தேதி பங்குனி மாதம் 3ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 7 மணி 56 நிமிடங்கள். இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். சங்கமம் சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ ஊடாக நீங்கள் இணைந்து 24 மணித்தியாலமும் கேட்க முடியும். அதே வேளையிலே நேரடி ஒலிபரப்பு இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை தொடரும். கிட்டத்தட்ட 15 மணித்தியாலங்கள் தொடரும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். தேவ செய்திகள், பாடல்கள், துதிகள், ஜெபங்களுக்கு ஊடாக வழி நடத்தப்படும். இந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்காக கடந்து செல்ல ஆயத்தமாகிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் ஜெப வேலைக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இன்றைய நாளில் கர்த்தர் தருகின்ற வார்த்தை, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு அவருக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். 2 பேதுரு 3:18 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்ளுவோம், பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே அந்த வசனங்களுக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரம் லேவியராகமம் 8, சங்கீதம் 107, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலையை கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதே வேளையிலே தேவ ஊழியர்கள் அனுப்பி தருகிற ஜீவ வார்த்தை சகோதரி பாஸ்டர் கிறிஸ்டின் டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து அனுப்பி தருகிற ஜீவ வார்த்தை சகோதரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து அனுப்பி தருகிற ஜீவ வார்த்தை, அத்தோடு சகோதரி ஐரீன் அவர்கள் இலங்கை மண்ணிலிருந்து அனுப்பி தருகிற ஜீவ மன்னா, அத்தோடு தேவ ஊழியர் சுசேசகர் எட்வின் வானர் அவர்கள் அனுப்பி தருகிற வாக்கு தத்தம். இவற்றை நாங்கள் இன்றைய நாளுக்கான இந்த காரியங்களை அனுப்பி தந்தோம். அதே வேளையிலே நாளைய நாளுக்கான இந்த காரியங்களை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். சற்று பின்னதாக நீங்களும் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாளைய நாளுக்கான வேத வாசிப்பு பகுதியும் அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையில் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் வரவேற்போம். அவர்களையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து அவருடைய 6 மணி நேரத்தில் இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் என்ற ஆசனம் அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். தேவ ஊழியர் சகோதரி ஏமி பெஸ்பராஜா அவர்கள் காலை வேளையிலே நிறைவு ஜெபங்களை தொகுத்து வழங்குவார். அதே வேளையிலே எங்களுடன் மாலை வேளையிலே இரவு வேளையிலே பாஸ்டர் சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் வரவேற்று கொண்டு உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம். இதில் 5 நாட்களாக இருக்கிறது. ஆனாலும் அந்த நாட்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் 2035 வருடத்துக்கு முன்னதாக மரித்து உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிறார். ஆமேன். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். 2026 வருடத்துக்கு முன்னதாக அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அந்த வகையிலே 5 நாட்களை நாங்கள் நினைவு கூர்ந்தாலும் அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம்.
நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளைக்காக கடந்து செல்ல இணைந்திருக்கிற ஊழியர்களோடு கடந்து செல்வோம். அதனைத் தொடர்ந்து மீதியாக இணைகின்ற ஊழியர்களையும் வரவேற்போம். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். சௌரன் குணாவுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு புதிய பிஸ்னஸை ஆரம்பிக்க இருக்கிறார். இங்குள்ள அல்ல, சற்று கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தள்ளி ஆரம்பிக்கிறார். அவர் காலையில் இணைய முடியவில்லை என்றால் அவருடைய பிஸ்னஸ் காலையிலே 7 மணிக்கு ஆரம்பமாகிறது. அந்த வகையிலே காலையில் இணைய முடியவில்லை. அந்த வகையில் அவருக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தினரை பிரிந்து அந்த காரியத்தை அங்கு செய்கிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். மாலையிலே இணைவதாக சொல்லியிருந்தார். அந்த வகையிலே மாலை வேளையிலே நித்திய வெளிச்ச நேரத்திலே இணைவார். ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையில் நாங்கள் ஜெபங்களை தொகுத்து வழங்க சௌகரி ஜானட் அவர்களை ஜெபம் தேசத்திலிருந்து மாலை வேளையிலே வரவேற்போம். அவரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம். உங்கள் எல்லோரு குடும்பங்களையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. உங்களுக்கு தெரியும், இந்த ஜெபங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அவசர ஜெபமாக இஸ்ரவேலுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஈரான் மக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அங்குள்ள அந்த துஷ்டர்கள் போனார்கள். இந்த துஷ்டர்களை இஸ்ரவேலும் அமெரிக்காவும் சேர்ந்து விரட்டி கொண்டிருக்கிறது. ஆமேன். அது மட்டுமல்ல, அவர்கள் அருகில் உள்ள நாடுகளுக்கும் எதிரியாக இருக்கிறார்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அந்த மக்கள் அவருடைய மக்களுக்கும் எதிரியாக இருக்கிறார்கள். என்ன காரியம்? அவருடைய சமயத்தை வைத்து காரியங்களை செய்கிறார்கள். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையில் சௌரி ஜானட் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவர் மீதியான ஜெபங்களை தொகுத்து வழங்குவார். பிரைஸ்லோடமா. ஆமே. இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. God bless you. ஆமேன். வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்க வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லெஸ்டியன்னா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்திய நாளிலே ஈரானிலே நடக்கிற காரியம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை குறித்து அங்கு ஏஸ்தர் 1வது அதிகாரத்திலேயே அங்கு அகஸ்ரே ராஜா ஒரு பெஸ்டியனா இருக்கிறார். அவன் ஈரான் நாட்டுக்காரனா இருக்கிறார். இவர் மேதியா தேசங்களிலே ஆட்சி புரிந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் எஸ்தர் அந்த இடத்திலே இருந்து அங்கு தன் இனத்துக்காக ஜனத்துக்காக போராடி அன்றைய நாளிலே ஜெபித்த ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது என்பதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. இன்றைய நாட்கள்ல நாங்கள் மறுபடி பிறந்த எஸ்தர்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே அந்த எஸ்தர் எப்படியாய் தன் இனத்துக்காக தன்னுடைய காரியங்களுக்காக அவள் ஜெபித்தாளோ அந்த ஜெபம் அந்த தேசத்திலே இருக்கிறது என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. 2வது காரியம், சிங்கங்களுக்கு முன் சிங்கமாய் நின்ற தானியேல் ஈரான் தேசத்திலே தான் அதுவும் இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அந்த இடத்திலே சிங்கங்கள் மத்தியிலே இருந்து எங்கள் தேவன் அங்கே உயிர்ப்பித்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே தரிசு ராஜ்யவார காலத்திலே பெர்சியனாகிய கோரசினுடைய ராஜ்யவாத காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. 2 பேரை நாங்கள் ஈரான் தேசத்தை நினைக்கும் போது 2 பேரை நாங்கள் வேதத்திலே நினைக்க வேண்டும். ஒன்று எஸ்தர் ராஜாத்தியை, இன்னொன்று நாங்கள் தானியேலை நினைக்க வேண்டும். அவர்கள் எப்படியாய் அந்த இடத்திலே நின்று ஜெயம் எடுத்தார்களோ இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஜெயம் எடுப்பார்கள் என்று நாங்கள் அந்த விசுவாசத்தோடு நிற்போம். ஏனென்றால் ஆண்டவர் அழைத்தவர், தெரிந்து கொண்டவர், உண்மை உள்ளவர்கள் என்று அழைத்தவர் அவரோடு, இயேசு கிறிஸ்துவானவரோடு நின்று நாங்கள் போராட இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கிறது. வேதம் சொல்லுகிற அந்த பெர்சியா தேசத்தையும் ராஜாக்களை பற்றியும் அதிகாரத்தை பற்றியும் வேதம் எங்களுக்கு நன்றாய் கற்றுத் தருகிறது. ஏனென்றால் எரோமியா வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரோசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியா ராஜாவாகிய கோரோசின் ஆவியை ஏவினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் எனக்கு தந்தருளி
யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. ஆகவே அந்த கோரோசு ராஜா யார் என்று சொல்லி நீங்க பார்ப்பீர்களானா, இந்த அகஸ்வே ராஜாவுக்கும் எஸ்தருக்கும் பிறந்த பிள்ளைதான் இந்த கோரோஸ் ராஜா. அவன் அங்கு தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி அங்கு அவனாலே எழுப்பப்பட்ட ஒரு மனுஷன், தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளே ஏவினது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்திய நாட்கள்ல எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் சேர்ந்து ஆராருடைய இருதயத்திலே ஆவியிலே ஏவப்படணுமோ அவர்களின் இருதயத்திலே ஆண்டவர் ஏவுவார். அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனா நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் எங்கள் தேவனிடத்திலே நாங்கள் நிற்போமா இருந்தால் நிச்சயமாகவே எங்கள் பக்கம் வெற்றி. அன்றைக்கு அவர்கள் ஜெயம் எடுத்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்கள் தானியேல் 5வது அதிகாரம் 25வது வசனத்திலே பரலோக எழுத்துக்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய கையினால் எழுதப்பட்ட எழுத்து என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். மோனே மோனே தெக்கே உர்பாசின் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதிலே பாருங்கள், அங்கு மோனே மோனே என்று சொன்னால் எண்ணுதல் என்று அர்த்தம். தேவன் உனது அரசை எண்ணி முடித்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். தெக்கேல் என்றால் தேவன் நிறுத்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் தேவன் அவர்களுடைய அரசை எண்ணி முடித்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். போரோஸ் என்றா பிரித்தல் என்று அர்த்தம். நிலையில்லாத வாழ்வில் நிறைவேது என்று சொல்லி அங்கு அவர்கள் பிரித்தல் என்று சொல்லி காரியமாய் இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் இந்த ஈரான் தேசத்திலே தான் நடந்தது. அது வேதத்திலே பதியப்பட்டிருக்கு. எரோமியாவின் தீர்க்க தரிசனம் அங்கு நிறைவேறினது. ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அங்கு நிறைவேறினது. ஆகவே இன்றைக்கு எங்களுடைய காரியங்கள் அங்கு நிறைவேற வேண்டும் என்றால் நாங்கள் தேவனுக்குள்ளே இந்த தேசத்தை நாங்கள் குறி வச்சு ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் அன்பேல இருந்து அவர்கள் துஷ்ட கையை உடையவர்களாய்த்தான் நின்று மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எழுந்து கொண்டிருக்க. இது மாற்றப்பட வேண்டும் என்றால் நாங்கள் தான் தேவனுடைய சமூகத்திலே நிற்க வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு தான் இந்த வரலாறுகள் பாரம்பரியங்கள் இருக்குது என்பதை காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இந்த பெர்சியா அரசு மிகவும் மிகவும் அந்த நாளே இருந்து இந்திய நாள் மட்டும் அவைகளுடைய ராஜ்யம் அங்கு அப்படியாய்த்தான் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கே ஒரு பாறை இருக்கிறது ஈரான் தேசத்திலே. ஏனென்றால் 1700 அடி உயரமுள்ள பாறை ஒன்று இருக்கிறது. இது கிறிஸ்துக்கு பின் 1846வது வருஷத்திலே வேத ஆசிரியர்களால் இது தெரிய வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இது தரிசுவின் ஆட்சி முழுவதும் இந்த இடம் காணப்பட்டது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அகஸ்வேரு என்று சொல்லப்படுகிறது. அவருடைய சொந்த பெயர் இல்லை. அவருக்கு சொந்த பெயர் மாமல்லன் என்று தான். அஸ்தராஸ்திரா என்று சொல்லப்படுகிறவருக்கு அந்த பெயர் இல்லை, அது வேறு பெயர். ஏனென்றால் அந்த நாட்களிலே அவர்கள் மற்றவர்களால் சூடப்பட்ட பெயர்கள் தான் இந்த பெயர்கள். ஆகவே இவரை பற்றி அங்கு ஏசாயா முன் அறிவித்திருக்கிறார். ஏசாயா 44:28 நாங்க பார்க்கிறோம் கோரோசை குறித்து. அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி ஊடாக தேவன் திருவுளம் பற்றுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இப்படியா இந்த ஆட்சிகள் மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகள் எப்படியா உயிர்த்து அந்த தேவனுடைய அதிசயங்கள் அற்புதங்களை கண்டார்களோ இன்றைய நாட்கள் நாங்களும் தேவனுக்குள்ளே அவர்களை ஒப்பு கொடுத்து கட்சியிலே இந்த மகா அலெக்சாண்டர் 3வது தரிசுவை அங்கு யுத்தத்திலே ஜெயித்தார் என்று சொல்லி நீங்க பார்க்கிறோம். இந்த மேல்சியா பெர்சியா பேரரசு அங்கு கிரேக்க பேரரசுக்கு கீழே வந்தது. பிறகு 5வது உலக பேரரசாய் இந்த தேசம் இருந்தது. இன்றைக்கும் இப்படியான சூழ்நிலையில இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இதற்கு காரணம் என்னென்றால் அவர்கள் எழுதி வைத்திருக்கிற அந்த வரலாற்று சரித்திரங்கள் அவர்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாய் அன்றைய அறிஞர்கள் எழுதி வைத்திருக்கலாம்.
இன்றைக்கு அதை இவர்கள் பார்த்துவிட்டு இப்படியான காரியங்களை அவர்கள் செய்யறதுக்கு தீர்மானித்திருக்கலாம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இத்தனையும் எங்க ஜெர்மன் டெலிவிஷன்ல போன காரியத்தை தான் நான் உங்களுக்கு எடுத்து இப்பொழுது நான் இதன் ஏனென்றால் இந்த ஜெர்மன் தேசத்திலே அநேகர் அந்த இடத்திலே இருக்கிறார்கள், ஆராய்ச்சியாளர்களா இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, டூரிஸ்டா போய் அங்கே ஆப்பிட்டு இருக்கிறார்கள். அந்த மக்களை எப்படியாய் திருப்பி எடுக்கிறது என்பதை இந்த அரசாங்கம் அங்கு பேசிக்கொண்டது. அதே நேரம் எங்களுடைய கிறிஸ்தவ ரூரிஸ்ட் என்று சொல்லப்படுகிற ரட்சிக்கப்பட்ட ஆக்கள் அங்கு போயிருக்கிறார்கள். அவர்களை எப்படியாவது எடுக்க வேண்டும் என்று ஒரு ஜெப இதை எங்களுக்கு தந்தார்கள். ஆகவே அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறதுக்காக இந்த காரியங்களை எல்லாம் எங்களுக்கு விளங்கப்படுத்தி இப்படித்தான் வந்தது, இப்படித்தான் ஆனாலும் தேவ மனுஷர்கள் எப்படியா ஜெயித்தார்களோ அப்படியா நாங்களும் இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாய் நின்று நாங்கள் ஜெயிக்க வேண்டும். நாங்கள் தோற்றத்தின்படி அல்ல, தேவனுடைய நீதியின்படி நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத் தந்ததை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆகவே நாங்கள் இன்றைய நாளை செபிப்போம். இந்த நாடுகளுக்காக நாங்கள் செபிப்போம். துஷ்ட கைகள் எல்லாம் வெளியேற வேண்டும். ஏனென்றால் அது அண்டையில இருந்து இன்று மட்டும் இந்த கிறிஸ்தவர்களை எப்படியாவது சரிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் எங்கள் தேவன், ஜீவன் உள்ள தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், அவர் யாரும் முறியடிக்க முடியாது. அதே நேரம் நாங்களும் இந்த இயேசுவானவரோடு கூட இன்றைய நாட்களில் நின்று ஜெயத்தை நாங்கள் போராடி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலே பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இன்றைய நாள் தேவைகள் என்ன என்று எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் யுத்தங்களின் செய்திகள் தான். ஆனால் மனுஷ ரத்தம் சிந்தப்படுகிறதை நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். இந்த ரத்தத்தில் என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. ஆகவே ஆண்டவர் அதனால் மனக்கவலைப்படுவார். அவருடைய விருப்பம் அங்கு நிறைவேறாமல் போகும். ஏனென்றால் ரத்தம் பூமியிலே சிந்தப்படுகிறதை தேவன் விரும்புவது இல்லை. ஏனென்றால் அவர் கொடுத்தவர். அவர் நாசியில சுவாசத்தை ஊதும் போது இந்த குருதி சுற்றோட்டம் என்ற அந்த குருதி எங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கிறபடியாத்தான் நாங்கள் அசைவாடுகிறோம், நிற்கிறோம், படுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அதே போல எங்கள் உயிர் நாடியாகிய எங்கள் சத்தியத்தை வைத்து நாங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். எங்களுக்கு தேவ நீதி தான் வேண்டும், தோற்றத்தின்படி அல்ல. தேவ நீதியின்படி நாங்கள் நியாயம் அவர்கள் எல்லாரும் நியாயம் தீர்க்கப்படுறது ஒரு நாள். ஆனால் இன்று நாங்கள் போராடுவோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அங்கு வரும் மட்டும் நாங்கள் போராட்டத்தை நிறுத்தக்கூடாது. ஆகவே நாங்கள் இந்த வேளையிலே அவர்கள் சந்ததி எழுதி வைத்திருந்த தப்பான காரியங்கள் எல்லாம் அங்கு அழிந்து போக, அகன்று போக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த துஷ்ட கையை எழுப்பாதபடி அந்த கை அங்கு மற்றவர்களை ஆதரிக்கிற கையால் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்தும். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஆவியானவரையும் நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் உயிருள்ள தேவன், நித்திய ராஜா. உம்முடைய ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம். ஆண்டவரே, அந்த இஸ்ரவேல் ஈரான் தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசங்கள்ல இருக்கிற, விசேடமாக ஈரான்ல இருக்கிற அந்த துஷ்ட கைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். துஷ்டனாக அந்த தேசத்துல அந்த அரசாங்கம் வாழுகிறது. அந்த அரசாங்கம் இயேசுடைய அரசாங்கமாக ஆண்டவரே மாற்றப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உண்மை அந்த மக்கள், எத்தனையோ மக்கள் அங்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். எஸ்தரின் சந்ததியாக, தானியேலின் சந்ததியாக உம்மிடத்துல விண்ணப்பித்திருக்கிறார்கள். அந்த காலம் இந்த வேளையில வந்திருக்கிறது. அந்த இஸ்ரவேலோடு இணைந்து செயல்படுகிறார்கள். சமாதானமாக இந்த பிரதேசத்தை மாற்றுவதற்காக வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அந்த தேசம் இஸ்ரவேலோடு இணைந்து ஒரு சமாதானமான தேசமாக அறிகிற அறிவோடு அந்த தேசம் உம்முடைய அபிஷேகத்தில வளர நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தானியேல் அந்த காலத்துல இருந்த பொழுது அந்த ராஜா சொன்னாரு, தானியேலின் தேவனே
இந்த உலகத்தின் தேவன். அவர்தான் நித்திய ராஜா, ஜீவனுள்ள தேவன். அவருடைய ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம். அந்த ராஜ்யம் அந்த மிடில் ஈஸ்ட்ல வர, இப்படியாக உலகம் எங்கும் நம்முடைய ராஜ்யம் வர, அந்த நீதியுள்ள ராஜ்யம், உம்முடைய நீதி ஒவ்வொரு தேசங்களிலேயும் வர, தீமைகள் அகன்று போக ஆண்டவரே, அந்த ஒவ்வொரு தேசங்களுக்காக ஜெபிக்கிறேன். இலங்கை தேசத்துக்காக, இந்திய தேசத்துக்காக, இப்படியாக ஒவ்வொரு தேசங்களும் தானியேலின் தேசமாக, எஸ்தரின் தேசமாக, உமக்கு பிரியமாக வாழுகிற தேசங்களாக ஒவ்வொரு தேசங்களும் வர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேசங்களிலும் இருக்கிற துஷ்டருடைய கைகள், யுத்தத்தின் கைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கரம் இயேசுவை தேடுகிற ராஜ்யங்களோடு, இயேசுவை தேடுகிற உண்மையோடும் ஆவியோடும் தேடுகிற மக்களோடு உம்முடைய கரம் கூட இருந்து, செங்கடலை பிரித்த கரம், யோர்தானை பின்னிட்டு வைத்த கரம், எரிகோ கோட்டையை தகர்த்த கரம், இன்றைக்கு எங்களோடு இருக்கிற கரம், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களோடு ஆவியோடு கிறிஸ்தவர்களுடைய கரம் இருந்து தடைகளை நீக்கி போடுகிறவர்களுக்கு முன்பாக போய் ஒவ்வொரு தேசங்களும் இயேசுவின் தேசமாக உண்மை அறிகிற அறிவை அடைந்து கொள்ள நீர் கிருபை பாராட்டுகிற நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேடமாக அமெரிக்கா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே ஈரான் தேசத்துக்காக, இப்படியாக உக்ரைன், ரஷ்யா, ஒவ்வொரு தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவை அறிகிற அறிவில அந்த துஷ்ட மனிதர்கள் அகன்று உம்முடைய உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிறார்கள். அவர்கள் எழுந்து பிரகாசிக்கிற காலங்களாக இந்த காலங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவே, இந்த 5 கண்டங்களிலே ஒரு எழுப்புதலை, இந்த தீமைகளை நன்மைகளாக நீர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடு கூட இருந்து, இந்த ஜபிக்கிற ஒவ்வொருவரோடு நீர் கூட இருந்து வேற்ற வசனங்களை கொண்டு அந்த துஷ்டர்கள் அகன்று போக உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல இந்த பூமியில வந்து நடக்க நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்ச சங்கம ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீ ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட உம்முடைய ராஜ்யம் இந்த 5 கண்டங்கள்ல இருக்கிற தமிழ் மக்களும் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை, ஜீவனுள்ள தேவன் என்பதையும், அவருடைய ராட்சியம், அவங்களுடைய தேவனுடைய ராட்சியம் முடிவில்லாத ராட்சியம் என்பதையும் இந்த 5 கண்ட தமிழ் மக்களும் அறிந்து கொண்டு இயேசுவை அறிகிற அறிவில வளர அவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள இந்த காலங்களில் உதவி செய்வீராக. ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த ஜெர்மன் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த தேசமும் எஸ்தர் தேசமாக, தானியேலின் தேசமாக அந்த தேசம் மாற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நினைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் எழும்பி பிரகாசிக்க நீர் உம்முடைய பலத்தில நாங்களோட எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட, துஷ்ட காரியங்கள் அகன்று போக உம்முடைய ஈரான் மக்களை நீர் தொடுகிறதற்காக நன்றி. அவர்கள் உம்முடைய ராஜ்யமாக அந்த ஈரான் தேசம் மாறுவதற்காக நன்றி. துதி கன மகிமை ஒன்றான தேவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் சபையோடும் மக்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். God bless you sister. God bless you everybody. ஆமீன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு praise the Lord டோலி சிஸ்டர். இங்கு இந்த ஈரான் தேசத்திலே சிக்கி இருக்கிற மக்கள், அதாவது டூரிஸ்டா போனவர்கள் அங்கே சிக்கி இருக்கிறார்கள். 2வது அங்கே ஆராய்ச்சி பண்றதுக்கு போனவர்கள் சிக்கி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்கள்
சுகபலத்தோடு தங்கள் நாடுகளுக்கு திரும்பி வர கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி அவர்களுக்கு எந்த பாதிப்பும் எந்த மனுஷனாலும் வராதபடி கர்த்தர் காத்து கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, எங்களோட விண்ணப்பத்துக்கு முதலாகவே உங்களுக்கு அவங்களோட இருதயத்தை அறிந்த தகப்பன் நீங்க அப்பா. ஆண்டவரே, இப்படி இந்த நாட்டில ஈரான் நாட்டிலே இருக்கிற அந்த சிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக அறிகிறேன் ஆண்டவரே அப்பா. அவர்களுக்காண்டி ஒரு பெரிதான அற்புதம் செய்த ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்யப்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களுக்கே ஜீவனை கொடுத்த தகப்பனே, இன்று மட்டும் நடத்தினவரை இனிமேலே நடத்த வல்லவரா இருக்கீங்க அப்பா. இவங்க உங்களோட வாக்கு தத்துவத்தின்படி அவங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய ஜீவனை கொடுத்து அவர்கள் உங்களை நோக்கி இந்த கஷ்டமான நேரங்கள்ல, ஆபத்தான நேரங்கள்ல ஆண்ட உங்களை நோக்கி பார்ப்பதற்கு அவங்களுக்கு ஒரு மன விருப்பத்தை, மன ஆறுதலையும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உங்களுடைய சமாதானத்தின் மூலமாக அவங்களுக்கு உங்களுடைய சமாதானத்தை கொடுத்த ஆண்டவரே, அவர்களுக்கு அங்க இருக்கிற அந்த நெருக்கமான நேரங்கள்ல அந்த நெருக்கத்தில இருந்து அவங்களை விட்டுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய இயேசுவின் நாமம் இனிதான நாமம், உங்களுடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது ஆண்டவரே அந்த மக்களுக்கு ஆண்டவரே வழி தப்பி எங்க போறோன்னு தெரியாமைக்கு அவங்களுக்கு அந்த விருகி அங்க நெருக்கத்துல இருக்கிற அந்த மக்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க. உங்களால முடியும் அவர்களை அந்த இடத்துல இந்த விடுதலையாக்கி அவங்க வீடு போய் சேர்வதற்கு ஆண்டவரே. அவங்களோட ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னபடி அந்த வாக்கு தத்துவத்தின்படி அவர்களை விடுவீங்க. அவங்க உங்களுக்காக சாட்சியாக நிலைநிற்பதற்கு அங்கெல்ல அந்த கிரவுண்ட் சர்ச் ஆக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஜெபிக்கிற ஜெபம் வந்து வீண் போகாத வேண்டுமாக இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்களோட போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து அவர்களே காக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க நல்லவரும் போதுமானவரும் ஆண்டவரே. ஆமென் அப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் அது அணுகாத வண்ணமாக அவர்கள் உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவங்களுக்கு ஒரு வழியை திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்க நினைப்பதற்கு அதிகமாக நீங்க செய்யற தகப்பனா இருக்கப்படியா நன்றி அப்பா. வாக்கு தத்தம் செய்தவரை இன்றும் ஆண்டவரே உங்களோட வாக்கு தத்தங்களை நீங்க நிறைவேற்றி கொண்டு வர்ற கிருபைகளுக்கான நன்றி. இஸ்ரவேல் தேசத்துக்கான ஜெபிக்கிறேன். ஈரான் தேசம் அங்க நடக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க ஆண்டவரே. ஆத்துமாக்கள் அழியாத வண்ணமாக ஆண்டவரே அவர்கள் ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க. இந்த மக்களை நீங்க எப்படி இருந்தாலும் அங்கிருந்து தப்புவித்து கொண்டு சேர்க்க போறபடியா நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நீங்க ஆபத்து காலத்துல உதவுற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே அப்பா. இப்பொழுது ஆண்டே அவர்களை இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களுடைய இரத்தத்துல மட்டும்தான் எங்களுக்கு ஜெயம் உண்டு ஆண்டவரே. 1000 தான் துன்பங்கள் வந்தாலும் அது அண்டுக்காத வண்ணமாக அவர்களுக்குள்ளே உங்களுடைய கண்களை அவர்களுடைய கண்கள் உங்களை காணக்கூடியதாக அவருக்கு உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி அவர்களை இந்த நேரத்தை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட ரத்தம் தான் ஜெயம் ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே அந்த ரத்தத்தின் மூலமாக அவங்களை விடுதலையாக்கி அவங்களை அணுகாம காக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உன்னதமான மறைவு வல்லவருடைய நிழலில் அவங்க தங்கும்படியாக அவங்களுக்கு அவர்களுடைய கண்களை செவிகளை திறக்கும்படியாக இயேசுவின் நாமத்தின் மூலம் கூறி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா தடைகளை நீக்கம் உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு மட்டுமே அவர்களுக்கு பெரிதான அன்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்களுக்கு ஜெபாவிய கொடுங்க. அங்குள்ள மக்களுக்குள்ள எவ்வளவு பயத்துல நடந்து கொண்டு திரிகிறார்கள் ஆண்டவரே. எவ்வளவு பயத்துல இருக்கிற அந்த மக்களுக்கு ஆண்டவரே நீங்க எங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் வேளாண் அன்பும் தெளிஞ்ச புத்தி அவர்களுக்கு கொடுத்து தெளிஞ்ச அப்பா அறிவை ஞானத்தையும் கொடுத்து அவர்கள் எங்க போகணும், எப்படி நடக்கணும், என்னத்தை பண்ணணும் எல்லாவற்றுக்கும் உங்களோட ஞானத்தை கொடுத்து அவர்களை தேவ பயத்தோடு நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. வரப்போற சிஸ்டர் பிரதர்ஸையும் ஆசீர்வதிங்க. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமத்தை நாங்க உயர்ப்பதற்கு நாங்களும் தாழ்மையா இருப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உங்களோட ஞானத்தையும் அன்பையும் கொடுத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா இன்றைக்கு புதிதான நாளாக புதிதான கிருபையினால முடிசூட்டி அவர்கள் செய்யற ஒவ்வொரு காரியம் வீண் போகாத வண்ணமாக அவங்களோட ஃபேமிலியை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட்
உங்களுக்கு அன்று ஒதுக்கி இந்த காலை நேரம் வந்து எங்களுக்கு அப்பா உங்களோட ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து எங்களை வழி நடத்தி கொண்டு வர்ற சிஸ்டத்தையும் பிள்ளைகளையும் கணவனையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ரத்த கோட்டைகளை மறைத்துங்க. ஜெர்மன் தேசத்துல நடக்கிற பிரச்சனை யாவற்றையும் நீங்க பாக்குறீங்க. உலகம் எங்கும் உங்களோட ஆவி உள்ளாவி கொண்டு திரியுறதையா. Your spirit is moving all over the world. அதன்படியாப்பா நீங்க உங்களோட வருகைக்கு நாங்க பாத்திரராக இருப்பதற்கு எங்களையும் ஆண்டவரே நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்த எங்களை நினைவுல எங்களை நடைகள்ல எல்லாவற்றிலும் ஆண்டவரே உங்களை மட்டுமே நாங்கள் நினைப்பதற்கு அதிகமாக யாவருக்கும் ஒரு ஜெப ஆவியை ஊற்றி யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதற்காக யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். முதலாவது ராஜ்யத்தை உங்களுடைய நீதியை நாங்கள் தேடும் பொழுது நீங்க எங்களுக்கு நாங்க கேட்பதுக்கு அதிகமாக உன்னதத்தின் ஆவியின் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறீங்க. உங்களை நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஆமென். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக அவர்களுடைய பாதுகாப்புகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வானமண்டல பொல்லாத ஆவிகளின் கிரிகளும் அங்கு கடிந்து போடப்பட கர்த்தர் தாமே அந்த இடத்திலும் ஒரு வெளிச்சம் விடுதலை உண்டாக வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவர்கள் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஜனங்களாய் மக்களாய் அவர்களுக்கு எதிரே எழும்புற எல்லா சக்திகளையும் முறியடிக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதியின் மத்தியில் வாசமா இருக்கிறேன் நல்ல தகப்பனே. நன்மையான ஜெப வேலைக்காய் உமக்கு நன்றிகள் எடுக்கிற கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் நீர் நல்லவர் வல்லவர் வாராத தெய்வமாய் இருந்த ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் காக்கிறபடியால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழிநடத்துவீராக. அப்பா இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறதான ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்தின் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். எங்கும் ஆண்டவர என் தேவனுடைய கரம் இருக்கட்டும் கர்த்தாவே. அங்கு நடக்கிறதான ஆண்டவர ஒவ்வொரு ஆண்டவரே காரியங்களையும் என் தேவன் கர்த்தர் நீர் ஆண்டவரை எல்லாவற்றிலும் ஞானத்திலே சிறந்து வழங்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். நாட்டு தலைவரை ஆண்டவரே நெத்தனியாவை ஆண்டவரை சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் நீங்க ஆண்டவரை மகனோடு கூட இருங்க. கர்த்தர் தாமே அந்த தேசத்தின் பாதுகாப்புக்காக ஆண்டவரை எந்தெந்த காரியங்கள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே எண்ணியிருக்கார்களோ அவை எல்லாம் செய்யத்தக்கதாக அவர்களுக்கு நீர் ஞானத்தை தந்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். இதோ ஆண்டவரே காலம் ஆண்டவரை மிகவும் கடிதான ஒரு சூழ்நிலையில இருக்கிற இந்த சூழ்நிலையில கர்த்தர் தாமே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பாதுகாத்து கொண்டு வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் ஆண்டவரை நடத்தப்படுவோம். ஆண்டவரை அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரை தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரை அவர்களுக்கு தெரிவிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆவியிலே பலம் கொண்டு ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தினக்கொண்டு மனதோடு இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். அப்பா இதோ உன் பிள்ளையையும் ஆசீர்வதிக்க கர்த்தர் நீர் நல்லவரும் வல்லவருமா இருக்கிறீர்கள் என்று கர்த்தாவே. கர்த்தர் தாமே ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை அந்த இடத்துல தந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை சமாதானத்தோடு இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை அங்க ஏற்பட்ட ஆண்டவரை அப்பா அந்த மிசைல் காரணமாக ஆண்டவரை நெத்தனியா ஆபீஸ் எல்லாம் ஆண்டவரை இடிந்திருக்கிறது. அதே நேரத்தில் ஆண்டவரை ஏர்போர்ஸினுடைய தலைவரா இருக்கிறவருடைய ஆபீஸ் முடிந்திருக்கிறது. ஆனாலும் அவர்கள் உயிருக்கு ஒரு சேதம் இல்லாதபடிக்கு அந்த பிள்ளைகளை காத்து ஆண்டவரை இன்னும் ஒரு கர்த்தாவே முடிய பரிசுத்த நாமத்தை அவர்கள் உயர்த்த கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த தேச எல்லை எங்கும் ஆண்டவரை என் தேவனுடைய கரம் இருக்கட்டும் கர்த்தாவே. யாரும் ஆண்டவரை அதன் மேல் கை போடாதபடிக்கு ஆண்டவரை ஒரு நாள் அந்த இடத்தில் ஆண்டவரை தீமையான காரியங்கள் பெருகி போகாதபடிக்கு தேவன் தான் வருகிறதான எல்லா விதமான ஆண்டவரை சத்ருவின் சதி ஆலோசனைகளை முறியடித்து சத்ரு வெட்கப்படத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இங்க இருக்கிறதான ஆண்டவரை அப்பா இதோ ஆண்டவரை அந்த ஆர்மியில இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க.
அவர்களுக்கு நல்ல தைரியத்தையும் ஆண்டவரை விவேகத்தையும் தந்து ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஞானத்தோடு ஒவ்வொரு காரியத்தை செய்யத்தக்கதான ஆண்டவரை பலனை தந்து கர்த்தர் நீர் ஆண்டவரை சத்துவத்தை தந்து ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திற்கு நீர் ஆண்டவரை தகப்பனாயிருந்து கர்த்தர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் வந்த தேசம் ஆண்டவரை நீர் தெரிந்து கொண்ட ஜனங்கள், அந்த ஜனங்கள் யார் மத்தியிலும் ஆண்டவரை அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் தேவன் அவர்கள் பக்கமாயிருந்து ஆண்டவரை அவருக்கு எதிர்ப்பால் செயல்படுகிறதான எல்லா சதிய ஆலோசனைகளை முறியடித்து, சத்துருக்கள் கொண்டு வருகிறதான எல்லா விதமான சதிகளை எல்லாம் முறியடித்து கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு நீர் துணையாயிருந்து இனி ஆண்டவரை அந்த தேசத்தின் எல்லையை ஆண்டவரை விரிவாக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் ஆண்டவரை அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து அந்த பிள்ளைகளும் ஆண்டவரை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரை பாராமுகமாய் இல்லாதபடிக்கு ஆண்டவரை இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை நீரே தேவன் என்பதையும் நீரே ரட்சகர் என்பதையும் நீர் ஒருவரே ஆண்டவரை தேவாதி தேவன் என்பதை அறிந்து கொண்டு அதுக்கு தக்கதாய் தன்னுடைய ஜீவன்களை ஆண்டவரை ஜீவத்தை அவர்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் தாமே அப்படியாய் ஆண்டவரை இந்த நேரத்துல அங்க இருக்கிறதான ஆண்டவரை அரசியல்வாதிகளையும் ஆண்டவரை ஆர்மியை தலைவர்களையும் அவங்களுடைய பக்கமாக ஆண்டவரை வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பொது ஜனங்களுக்கு எந்த உயிர் சேதங்கள் ஆண்டவரை ஏற்படாதபடிக்கு நாட்டை எல்லை எங்கும் ஆண்டவருடைய தூத பட்டாளம் வைத்து ஆண்டவரை பாதுகாத்து கொண்டு வழி நடத்த முடியாது ஆட்சேபிக்கிறோம். நாட்டுக்கு நீர் ஆண்டவரே அப்பா உம்முடைய தேசமா இருக்கிறபடியா கர்த்தர் நீர் ஆண்டவரை அந்த தேசத்தை பாதுகாத்து அந்த பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தந்து வழிநடத்த முடியாது ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் அப்படியா நீ செய்ய போவதற்காக உமக்கு கோடான கொடிய ஸ்தோத்திரத்திற்காக ஏறெடுக்கிறோங்க. தாவே இந்த வேளையில ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இங்க அந்த பிள்ளைகளின் எண்ணங்கள் இயக்கங்கள் இருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரை துணையா இருங்க. கர்த்தர் தாமே அவர்களோடு கூட இருந்த அவர்கள் ஊழியத்தையும் அவர்களுடைய காரியங்களையும் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரை நீர் ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெபிக்க காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே இந்த சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை கூட கர்த்தர் அவர்கள் வாழ்கிறதான இடத்திலே சுகபத்திரமா ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியா நீ செய்ய போவதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேலையில ஜெப வேலையை நடத்துவதா இருக்கிறதான் ஆண்டவரை அருமையான லெஸ்லி சகோதரையும் ஆண்டவரை உங்களுடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்பிக்கிறோம். மகனும் அந்த இடத்துல ஆண்டவரை வாழ்கிறதான இடத்துல அப்பா நல்லவருடனும் சுகமுடனும் வாழ சமாதானத்தோடு இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறாக்க. ஐயோ ஆண்டவரே இந்த ஜெப வேலை தொகுத்து வழங்குறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவன் அவருடைய மகன் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, வழியின் நடத்துங்க, அவருக்கு துணையா இருங்க. எண்ணங்கள் இயக்கங்கள் இருக்கிற காரியங்களை அறிந்து உதவி செய்யுங்க. கர்த்தராகிய தேவன் அப்படியா செய்ய போவதற்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் துதியும் தான் நம்ம மகிமையாவற்றை ஆண்டவரே ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தால் இந்த ஜெபத்தை எடுக்கும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் கைவிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்த. ஆமென். மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த நீங்க இஸ்ரவேலுக்கும் இந்த ஈரானுக்கும் நடக்கிற யுத்தங்கள் நிறுத்தப்படவும் அங்கு இஸ்ரவேல் மக்கள் வைராக்கியத்தோடு தேவனை தேடுகிற இருதயத்தை அவர்கள் புதுப்பிக்கப்படவும் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா, துதிக்கிறோம் ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாள் முழுவதுமா எங்களை வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இது கடைசி நாட்களா இருக்கிறபடினாலே ஆண்டவரே அதிகமான ஜெபவே மக்கள் மத்தியிலே ஊற்றி விண்ணப்பத்தின் ஆவினாலும் வேண்டுதலின் ஆவினாலும் கண்ணீரின் ஆவினாலும் எரேமியா சொன்னது போல ஆண்டவரே மக்களை எல்லோரையும் ஜெப சிந்தையோடு நீர் வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிற ராஜா. அந்த நாளிலே கூட ஆண்டவரே ஏசப்பா 40 நாள் இந்த உபவாசம் என்று எண்ணப்பட்டு ஆசரிக்கிறதான இந்த நாட்களிலே கூட அநேகர் ஆண்டவரே உபவாசத்தோடு தேசங்களின் சமாதானத்திற்காக உமது திறப்பிலே நின்று அவர்கள் ஜெபிக்கிற காரியத்தை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். இயேசு ராஜா, நீர் எங்களுடைய பாவ சாபங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எங்களுடைய நோய்கள் எங்களுடைய வேண்டாத எல்லா தீய கிரியைகளையும் அப்பா நீர் சிலுவையிலே
பாரமான சிலுவையிலே சுமந்து பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி சிலுவையிலே எங்களுக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டீர் கொடுத்தீரே. அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க அதற்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்க ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே கூடப்பா நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களையும் கேட்டு நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுங்கப்பா. பதில் கொடுக்கிற தேவன், நீர் ஜெபங்களை கேட்கிறவர், மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்களாக என்று எழுதப்பட்டு இருக்கிறது அப்பா. அப்படியாக தேவன் தாமே ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் கொடுத்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு சோத்திர ராஜா. இந்த நாளிலே கூட யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறதான இந்த இடங்களை எல்லாம் ஒரு பரிசுத்த ரத்தத்தினாலே மூடும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. யுத்தங்களை நீர் தடுத்து நிறுத்துவீராக தகப்பனே. நீர் அப்பா எங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கிறீரே. நீர் தாமே இந்த யுத்தத்திலே அப்பா ஜெயம் கொடுக்கும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த மக்களின் மனக்கண்கள் எல்லாம் நீங்க திறந்தரலும் தகப்பனே. அவர்களுக்கு நீர்தான் உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ள அந்த மக்களின் கண்கள் எல்லாம் குருடாக்கி போட்டிருக்கிற இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் தகப்பனே. அப்படியாக மக்கள் மாண்டு மடிந்து கொண்டிருக்கிறதை தேவன் நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. உமக்கு சோத்திரப்பா. அப்பா துன்மார்க்கன் மடிந்து போவதை கூட நீர் விரும்புவதில்லையே கர்த்தாவே. அப்படியாக ஆண்டவரே அதுக்குள்ளே நீதிமான்கள் கூட இருந்திருப்பார்கள். அப்படியாக ஒருவரும் மடிந்து போகாதபடிக்கு அப்பா நீர் தாமே பாதுகாத்து கொள்ளுங்க. இனி ஒரு ரத்தமும் சிந்தக்கூடாது தகப்பனே. அப்படியாக தேவன் தாமே அந்த ஈரான் மேலும் ஒரு கரத்தை நீட்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த ஜன மக்கள் துஷ்டர்களை ஆண்டவரே நீர் அந்த மக்கள் மனம் திரும்ப ஜெபிக்கிறோம் அப்பா. ரமேசப்பா தேவத்திலே எத்தனையோ துஷ்டர்களை எல்லாம் மனம் திரும்பி உமக்கு கீழ்ப்படிய வைத்திருக்கிறீரே. அதே போல இந்த ஈரான் மக்கள் கூட அந்த துஷ்டதனத்தை விட்டு மனம் திரும்ப கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முற்றிலுமாய் சங்கரிக்கப்பட்டான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் தாமே ஈரான் மேலே ஒரு கட்டளை நீர் பிறப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சூத்திரம். அப்படியாக அந்த மக்கள் யாவரும் செய்து கொண்டிருக்கிறதான அந்த யுத்தங்களை எல்லாம் ஆண்டவராகி தேவரே நீர் பலம் கொண்ட கரத்தினாலே நீ நிறுத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரே உமக்கு சோத்திரம். ஈட்டியை முறியடிக்கிற தகப்பனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். இந்த யுத்தத்திலே கர்த்தருடைய கரம் ஆண்டவரே இருந்து அந்த ஈரான் மேலே இஸ்ரேல் மேலே ஈரான் இவர்களுக்கு யுஎஸ் மேல நடந்து கொண்டு இருக்கிறதான அந்த போர்களை எல்லாம் ஆண்டவராகிய தேவன் நீங்க நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இவ்வுலகத்தில் திரும்பி பார்க்கும்போது எந்த இடத்திலும் அப்பா ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பி கொண்டிருக்கிறது. உமது வாக்குத்தத்தங்கள் வசனங்கள் இப்படி ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிறது அப்பா. அப்படியான காலத்தில் ஆண்டவரே ஆத்துமாக்கள் அழிந்து போகாதபடிக்கு எல்லோரும் மனம் திரும்ப இந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மக்கு சோத்துறோம். அப்படியாக கூட ரத்தம் சிந்துதல் இருக்கக்கூடாது தகப்பனே. ஆத்துமாக்கள் அழிந்து போய் நஷ்டப்பட்டு போகாதபடிக்கு இருக்க இந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விசை கூட ஆண்டவராகிய தேவன் நீங்க இஸ்ரவேல் மேலே இரக்கம் பாராட்டுங்க. இந்த ஈரான் மக்கள் எல்லோரும் மனம் திரும்ப ஆண்டவரே தேவன் தாமே உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலை காக்கிறவர் நீர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நீர் எல்லாவற்றையும் கண்ணோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறீர் அப்பா. இந்த காரியங்களிலே ஒரு ஜெயத்தை நீர் கட்டளையிடுங்கப்பா, சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. தேச மக்கள் எல்லோரும் சமாதானமாக வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. துஷ்ட தனத்தில் இருந்து அவன் மனம் திரும்ப கர்த்தர் நீங்க ஒரு விசை நீங்க இறங்கும்படியா ஒரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் தாமே ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஆசீர்வதிக்கிறோம். ஒரு அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு விசை கூட ஆண்டவரே சங்கமம் ஊடகத்தை ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் ஒரு கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அவர்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ள முடியாது ஒரு கரத்துக்குள்ள வருகிறோம். இணைந்து பணி புரிகிற எல்லா ஊழியர்களையும் அவர்கள் உமக்கு செய்யற ஊழியங்களையும்
குடும்பங்களே ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா உமக்கு சோத்திரம். இந்த ஜெப ஊடகத்தை இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகனையும் தேவரே நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா வேலையிலும் திருக்காரம் பிள்ளைகளோடு நிவாரத்தில் எல்லா நேரத்திலும் தாங்கும்படியாக கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபித்த யாவருக்காய் நன்றி செலுத்துகிறார் ராஜா. இனி ஜெபிக்க வருகிறதானவர் பிள்ளைகளையும் இவர்களுடைய குடும்பங்களையும் தேவன் நீ பொறுப்பெடுத்து பாதுகாத்து வழி நடத்துங்க. ஏமி புஷ்பராஜ் சகோதரி உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த மகளையும் நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க. உமக்கு செய்யற ஊழியத்தை தேவன் தாமே நீர் ஆசீர்வதித்து பிறகு செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். உங்களே அப்படியே எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டொனால்ட் பிரதர். ஈரான் தேசத்திலே அங்கு தானியேல் எஸ்தர் காலத்திலே தேவன் எப்படியாய் தேவ பிள்ளைகளோடு கூட இருந்து தன்னுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றினாரோ இந்த காலத்திலும் இந்த யுத்த காலத்திலும் ஒரு ஜெயமாய் தேவ பிள்ளைகளுக்கு ஜெயம் வரக்கூடியதாய் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க எங்கெங்கெல்லாம் நீதிமான்களாய் அங்கு மறைந்திருக்கிறார்களோ அந்த நீதிமான்கள் நிமித்தம் அந்த தேசங்கள் காக்கப்பட நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபையும் நிறைந்த பிதாவே, தேவனே இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் பிதாவே. தேவனே நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேவனே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க பாக்குறீங்களப்பா. உங்களுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லையே தேவனே. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கப்பா பிதாவே. தேவனே இந்த நாட்களிலே உம்முடைய சித்தம் மாத்திரமே தேவனே தேசத்திலே நிறைவேறுவதாக. நன்றி ராஜாவே, உம்முடைய சித்தம் ரத்தத்தை வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கங்கம் ஈரான் தேசம் நன்றி ராஜா. வம்சத்தோடும் ரத்தத்தோடும் வான மண்டலங்களும் பொல்லாத ஆவியுடைய சேரும் சொன்னீங்களா நாட்கள் அவனை எதிர்த்து நிற்க சமயங்களை வர்க்கத்தை நீங்கள் சொன்னது சுட்டரிக்கப்பட்டதாக சென்று போவதாக சென்று போவதாக தேசம் இயேசுவுக்காய் மாறும்
seven, 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 ஆவியல் மனுஷத்துடைய ஆவியல் ஐயா செய்யுங்கப்பா பிதா என்னுடைய செய்யுங்க பிதா செய்யுங்க பிதா செய்யுங்க செய்யுங்க நீங்கள் செய்யுங்க Daddy, நன்றி நன்றி என்ற ஐயா சமாளத்தோடு அரசு தலைக்கு பார்க்கிறார் நாமத்தினால் நன்றி என்ற நீங்கள் செய்யும் நீங்கள் தோட்டத்தில் நீர் சேர்ப்பது சிறுக்காய் நன்றி அப்பா பிதா ஏனி காலம் செல்வம் சொன்னது ஐயா பிதா நன்றி நன்றி ராஜா நன்றி தேவனே சோஸ்திரம் அப்பா தேவனே விசுவாசத்தினாலே சொன்னீங்களப்பா விசுவாசத்தினாலே பிள்ளைகள் விஷயத்தை ஜெயப்பா பிதாவே
சோத்தாலே ஜோதியாய் மாற்றுங்க நன்றி என்றவனே சுத்தரிக்கப்படுவதாக நன்றி என்றவனே சோத்திரம். நன்றி அப்பா, இந்த ஜெபத்தை கேட்டு நீங்கள் பாடுபடுவதற்காக நன்றி அப்பா. சீர்வாதங்களினால் செய்யுங்க. மாற்றுங்க அப்பா. நன்றி என்றவனே சுவாசம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமீன் ஆமீன் ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமீன் ஆமீன். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, ஒரு இஷ்டவேலனுக்கு பின்னாக அங்கு 10 புற ஜாதிகள் மறைந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஒரு இஷ்டவேலன் எவ்வளவு மதிப்புக்குரியவன், எவ்வளவு கனத்துக்குரியவன் என்பதை வேதம் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. அதனாலே அங்கே தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கிற ஜனங்கள் ஆறுதல் பெறும்படி, காயப்பட்ட ஜனங்கள் அங்கு காயத்தை மாற்றி ஆறுதல் அளிக்கும்படி நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக, ஈரான் தேசத்துக்காக காயப்பட்டவர்கள், இப்படியாய் வேதனையிலே தவிக்கிறவர்கள், தழும்புகிறவர்கள், இவர்கள் ஆளுகையும் பல்கடிப்புமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக நீங்கள் மனதுருகி ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ஆம் ஆண்டவரே இயேசுவே, இன்றைக்கும் நாங்கள் ஆண்டவரே ஒன்று கூடி உம்முடைய தேசத்துக்காகவும் மக்களுக்காகவும் யுத்தத்துக்காகவும் நாங்கள் ஜபிக்கிறதை உம்முடைய கண்கள் காண்கிறது தேவனே, காதுகள் கேட்கிறது ராஜா. ஒன்றும் வீணாய் நிலத்திலே போவதில்லை என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இயேசப்பா, நாங்கள் எங்கே ஒரு மூலையில இருந்தாலும் ஆண்டவரே, நீர் அந்த இடத்திலே வந்து எங்களை ஜெப ஆவியினாலும் பலத்தினாலும் இடிகட்டுகிற தேவனாக இருக்கிறீர். ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஜெபத்துக்கு பதில் தருகிறவராக இருக்கிறீர் அப்பா. ஏசப்பா, நாங்களும் ஆண்டவரே யுத்தத்திலே மிதந்து வந்த நாங்கள் ஆண்டவரே. யுத்தம் என்றால் என்ன, பஞ்சம் என்றால் என்ன, இருதயத்திலே ஏக்கமும் நடுக்கமும் நித்திரை இல்லாமலுக்கு இருந்த நாங்களும் ஆண்டவரே, இன்றைக்கும் அதே போல இந்த யுத்தங்களை கத்தாவே நாங்கள் கேட்கிறோம், வீடியோக்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுவதற்காக உம்முடைய பாதத்திலே இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம் அப்பா. உண்மையாகவே இம்மட்டும், இந்த நிமிஷம் மட்டும், இந்த செகண்ட் மட்டும் ஆண்டவரே நீர் இஸ்ரவேல் தேசத்தையும் இஸ்ரவேல் என்ற பெயரையும் யூதரையும் நீர் நிலைநாட்டி வருகிறதற்காக நன்றி அப்பா. எவ்வளவு ராஜ்யங்கள் எழும்பினது ராஜா, எவ்வளவு ஆயுதங்கள் எழும்பினதப்பா, எவ்வளவு துஷ்ட மிருகங்கள் எழும்பினது ராஜா. ஆனாலும் ஒரு சிறிய தேசமும் சிறு தொகை மக்களாக இருக்கிற பொழுதும் கூட ஆண்டவரே நீர் பலவானா இருந்து சத்துவத்தை கொடுத்து ராஜா, ஞானத்தை கொடுத்து இன்றைக்கும் இந்த தேசம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே இந்த தேசம் ஆண்டவரே இன்றைக்கும் பெயர் பெற்று ஆண்டவரே ஓங்கி நிற்கிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே நீர் கர்த்தாவே கவிழ்ந்து நிற்க விடவில்லை ராஜா, சோர்ந்து நிற்க விடவில்லை அப்பா. இன்றைக்கும் அந்த தேசத்தையும் மக்களையும்
அந்த அதிபரை நீர் பாதுகாத்து வருகிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. உம்முடைய கோடி கோடி தேவ தூதர்கள் தேசத்தையும் ஆண்டவரே மக்களையும் பாதுகாக்கிறதற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே நேற்றும் கூட ராஜா எத்தனையோ ஆண்டவரே மீடியாக்கள் அந்த ஆண்டவரே அவர் இறந்து விட்டார் என்று சொல்லி கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே ஒரு கொஞ்சம் கூட பயமில்லாமலுக்கு ஆண்டவரே வெளியிட்டார்கள். ஆனால் நீரோ பெரியவர் அப்பா. உம்முடைய சட்டையின் மறைவிலே வைத்து அந்த சகோதரனை நீர் காப்பாற்றி காத்து வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே நீர் அன்றைக்கு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆகாருக்கும் கொடுத்த அந்த வாக்கு பேர் ஆண்டவரே துஷ்ட ஜாதியா இருப்பான் என்று சொல்லி ராஜா அது இன்றைக்கு மிகவும் பிரதிபலிக்கிறதே ராஜா. ஆனாலும் தேவனே அப்பா கர்த்தர் தாமே ஈசாக்கோடு கூட இருந்து பலகி பெருக பண்ணின தெய்வம் இன்றைக்கும் இந்த இஸ்ரவேல் மக்களை நீர் பலகி பெருகி ஆண்டவரே அப்பா தலை நிமிர்ந்து வைக்கிற ஆண்டவரே அந்த கர்த்தாவே சத்தியத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. எத்தனையோ ராஜ்யங்கள் ஆண்டவரே இஸ்ரவேலுக்காக எழுந்து நிற்கிறது. எத்தனையோ நாவுகள் எத்தனையோ மக்கள் எங்களுடைய காதுகள் கேட்கிறது ராஜா. ஆனாலும் நீதியின் சூரியனே உம்முடைய நீதியின் வலதுகரத்தினாலே நீர் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவரே இம்மட்டுமாய் நீர் பாதுகாத்து வருகிற ஆண்டவரே அந்த கிருபைக்காய் உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அன்று முதல் இன்று வரைக்கும் ஒரு யூதனுக்கும் பின்னாலே எத்தனையோ ஜாதிகள் உண்டென்றது போல புற ஜாதியாராகிய நாங்கள் ஒரு யூதனுக்காக நிற்போம் ஆண்டவரே. யூதனுக்காக நாங்கள் கர்த்தாவே கண்ணீர் விட்டு ஜெபித்து ஆண்டவரே இஸ்ரவேலுக்கும் யூதனுக்கும் எழுப்புதல் வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த இடத்திலே ராஜா எத்தனையோ புறஜாதி மக்கள் சபைகளை திறந்திருக்கிறார்கள் அப்பா. அந்த சபைகளிலே உம்முடைய வல்லமையை ஊற்றும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை ஊற்றும் ஆண்டவரே. ஊற்றுங்க இயேசப்பா. ஆண்டவரே அப்பா உம்முடைய மகிமையை காண கர்த்தர் கிருபை செய்வீராக ராஜா. ஆண்டவரே அப்பா நடுங்கட்டும் ஆண்டவரே இந்த துஷ்ட ஜாதி ஜனங்கள் அப்பா. எந்த ஆயுதங்களும் ஆண்டவரே வாய்க்காதே போகும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே நீர் பெரியவர் அப்பா. நீர் பெரியவர் அப்பா. எங்களிலும் விட உம்முடைய கண்கள் காணுகிறது ராஜா. எது சரி எது நீதி எது பிழை எது பொய் என்று ஆண்டவரே இந்த பொய்யின் மக்களுக்கு ஊடாக இந்த இஸ்ரவேல் தேசத்தை நீர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இதனூடாக கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஜூத ஜனங்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்கப்பா. ஒரு யூதன் கூட செயலிழந்து போய்விடாதபடி உம்மை விட்டு தூரம் போய்விடாதபடி யூதனுக்காக நாங்கள் வேண்டி நிற்கிறோம் அப்பா. புற ஜாதியாகிய எங்களுடைய ஜெபங்களை கேட்கிற தெய்வமே நீர் யூதனுக்காக எழுந்து நின்று ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே உம்மை காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ தூதர்கள் மட்டுமல்ல ராஜா கோடான கோடி கர்த்தாவே தேவ தூதர்கள் ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் எல்லை எங்கும் ஆண்டவரே அப்பா இயேசுவே பணிவிடை நாவிகளாக ஆண்டவரே உலாவ வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தகப்பனே நீர் பட்சிக்க வந்து ஆண்டவரே பறந்து வந்து பட்சிக்கிற அக்கினி அப்பா. அந்த அக்கினி இஸ்ரவேல் தேசத்தை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. அன்றைக்கு ஆண்டவரே ராஜா உம்முடைய மக்கள் ஏரோதின் கையிலே கர்த்தாவே வேதனைப்படுகிறார்கள் துன்பப்படுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய மக்களுக்காக நீர் பரிதபிக்கப்பட்டு அக்கினி ஸ்தம்பமாக வனாந்திரத்திலே பாதுகாத்தீரே ராஜா. அதே போல ராஜா மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இந்த இஸ்ரவேல் தேசம் பாதுகாக்கப்பட தேவன் கிருபை செய்வீராக. உலகம் எங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் முழங்காலிலே நின்று இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிற கிருபையை கொடுங்க ராஜா. அந்த ஜெபங்களையும் அந்த கர்த்தாவே முழங்கால்களையும் காண்கிற தேவனே அப்பா நீர் பதில் கொடுத்து இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவரை நீர் பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு விரோதமாக எந்த ஏவுகணைகளும் ஆண்டவரே வந்தாலும் ஆண்டவரே அது செயலிழந்து போகும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களும் இழந்து போறார்கள் அப்பா. வாலிப பிள்ளைகள் இழக்கிறார்கள் அப்பா. வேதனைக்குரியதான் ராஜா. ஆனாலும் ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே சோர்ந்து போகாதபடி பலவீனம் அடைந்து போய்விடாதபடி ஆண்டவரே யுத்தத்திலே நிற்கிற வீரர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே கண்கள் உம்முடைய கரங்கள் இந்த பிள்ளைகளை சட்டாவே மூடிக்கொள்ளும் ராஜா. மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா சகோதரன் ஜெபித்தது போல இருள் பூமியை கர்த்தாவே மூடினாலும் உம்முடைய நீதியின் சூரியன் உதிக்குமே ராஜா. இந்த கர்த்தாவே யுத்தத்திலே நிற்கிறதான இந்த பிள்ளைகள் பெண் பிள்ளைகள்
பிள்ளைகளை பார்க்கிறீங்க ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு பெண் பிள்ளைகள் கூட இந்த துஷ்டனுடைய கையிலே ஆண்டவரை அகப்பட்டு விடாதபடி நீங்க ஆண்டவரே இந்த பெண் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அதே போல ஆண்டவரே ஈரான் தேசத்திலும் ஆண்டவரே எத்தனையோ குழந்தைகள் அப்பா, 180 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் அப்பா, அந்த பிள்ளைகளை இழந்து தவிக்கிறதான இந்த கண்ணீரான நேரத்திலே, வேதனையான நேரத்திலே, துக்கமான நேரத்திலே அந்த குடும்பங்களுக்கு, தாய் தகப்பன்மாருக்கு நல்ல ஆறுதலை கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் கர்த்தாவே அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்க வல்லவர் அப்பா. அல்லாவும் இல்ல பொல்லாவும் இல்ல ராஜா. என் தேவாதி தேவன், என் ராஜாதி ராஜன், எங்கள் கர்த்தாதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே இவர்களுடைய இருதயத்திலே ஆண்டவரே பேசி ஆறுதல் படுத்தி ஆண்டவரே அப்பா இவர்களுக்கு நீங்க சொற்பனத்திலும் காரியங்களிலும் செய்கைகளிலும் உணர்த்தும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, ரட்சிக்கப்பட்ட ஈரான் மக்களுக்காக வருகிறோம் ராஜனே. தேவனே, இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. இந்த ரட்சிக்கப்பட்ட பெண் பிள்ளைகள் இந்த துஷ்ட கையனுடைய கையிலே அகப்பட்டு விடாதபடி இவர்களை நீர் சட்டை மறைவிலே வைத்து பாதுகாத்து ஆண்டவரே இவர்களையும் ஆண்டவரே உம்முடைய மறைவிலே ஆண்டவரே மறைத்து வைக்க நீங்க வல்லவர் அப்பா. அன்றைக்கு ஆண்டவரே நீங்கள் இயேசு பிதாவினுடைய வசனத்தின்படி, கீழ்ப்படிவின்படி ஆண்டவரே உம்மையும் மறைத்து வைத்து ராஜா, உம்மை ஆண்டவரே பாதுகாத்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியே, இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து இந்த துஷ்டனுடைய கையிலே இந்த பிள்ளைகள் அகப்பட்டு விடாதபடி அந்த தேசம் ஆண்டவரே உமக்கு சொந்தமாகும்படியாக இந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இரவும் பகலும் ஆண்டவரே இந்த யுத்தத்துக்காக முழங்காலே நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை ஜெபத்தை நீங்கள் காண்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் பேசுகிற தெய்வம், ஆண்டவரே நீர் காண்கிற தெய்வம், அற்புதமும் அடையாளமும் செய்கிற தெய்வம் என்று ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கும் அந்த அற்புதமும் அடையாளமும் நடக்கிறது ராஜா. ஆண்டவரே, வேதத்திலே சொல்லப்பட்டதின்படி ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் இம்மட்டும் வாய்க்காமல் போகிறதற்காய் நன்றி அப்பா. தேவனே கர்த்தாவே, பெண் பிள்ளைகள், குழந்தை பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் நீங்கள் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கண்ணீரிலே இருக்கிறதான குடும்பங்கள், தாய் தகப்பன்மார், சகோதரங்களுக்காக ஜெபிக்கிறோம். தெய்வமே, நீர் இந்த இருதயங்களிலே பேசுங்கப்பா. தேவனே, இந்த பொய்யின் ஆண்டவரே ஆவியை இந்த ஈரான் தேசத்தில் இருந்து நீர் எடுத்து போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆயுதங்களையும் பணங்களையும் எண்ணெய்களையும் வைத்து உலகத்தையே ஆண்டவரே ஆட்டலாம் என்று நினைக்கிறதான எல்லாம் சிதறுண்டு போவதாக கர்த்தாவே, சிதறுண்டு அழிந்து போவதாக, சங்காரமாய் போவதாக ராஜா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே சிறு கூட்டமாக ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் தேசம் இருந்தாலும் நீர் பெரிய சேனையை அனுப்பி அந்த இடத்திலே ஆண்டவரே உம்முடைய வல்லமையை போவதற்காக நன்றி, காண்பித்ததற்காக நன்றி அப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே இந்த யுத்தத்தினாலே ராஜா இந்த ஈரான் மக்கள் ஆண்டவரே அப்பா இயேசுவே வேற கர்த்தாவே மிடில் ஈஸ்ட் நாடுகளிலே ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஜனங்களும் இளங்க வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், குடும்பங்கள், குழந்தைகள் எவ்வளவோ 10 லட்சத்துக்கு மேலே இருக்கிறார்களாம் ராஜா. எந்த ஒரு கஷ்டமோ துன்பமோ வேதனையோ ஆபத்துகளோ ஆண்டவரே மரணங்களோ வருந்திடாதபடி மிடில் ஈஸ்ட் நாடுகளில இருக்கிற எங்களுடைய பிள்ளைகள், அது சிங்கள பிள்ளையா இருக்கட்டும், முஸ்லிம் பிள்ளையா இருக்கட்டும், தமிழ் பிள்ளையா இருக்கட்டும் ராஜா, எங்களுடைய கஷ்டத்தின் நிமித்தம் யுத்தத்தை ஆண்டவரே தப்பி பிழைத்து வேலைக்காக போயிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்பா, மிடில் ஈஸ்ட் நாடுகளிலே வாழுகிற எங்களுடைய இலங்கை தேசத்தின் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த நாட்டை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. சொத்துக்கள், எண்ணெய்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பிசாசானவன் ஆண்டவரே மனுஷனுக்கு கூடாக மிருகம் போல எழுந்து நிற்கிறது எல்லாம் அழிந்து போவதாக கர்த்தாவே, அழிந்து சேர் இழந்து போவதாக இயேசுவே. அப்பா, உக்ரைன் தேசத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நேரங்களிலே ராஜா வேற நாடுகளும் ஆண்டவரே அனாவசியமாக எழும்பி தேசங்கள் விரோதமாக எழும்பாத வண்ணம் நீர் பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கு பார்த்தாலும் யுத்தம்,
பொருளாதாரம் பிரச்சனைகள், எண்ண வகைகள், பெட்ரோல் காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை சிதறப்பட்டு அலைந்து திரிகிற மக்களை பார்க்கிறீங்களப்பா. ஏசப்பா, நீர் உணவு, உடை, ஆண்டவரே அத்தியாவசிய தேவைகளை கொடுத்து ராஜா இந்த உலகத்தையும் இந்த மிடில் நாடுகளையும் ஆசியா மக்களை பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறோம். ஒரு விசை ஆண்டவர் இவர்களுடைய இருதயம் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். சவுலினுடைய கண்களை திறந்த தெய்வம் ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் பவுல்களாக, பேதுருக்களாக மாறும்படியாய் செபிக்கிறோம். ஏசப்பா, ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒரு ரூத்தாக, எஸ்தராக, ஆண்டவரே ஒரு மொர்தகாயாக மாறும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, நீர் எல்லாவற்றையும் மன்னிக்கிற பிரபு ராஜா, மன்னியுங்க ஆண்டவரே, மன்னியுங்கப்பா, ஒரு விஷயம் மன்னியுங்கப்பா. இயேசுவே, இந்த துஷ்ட மிருகம் உள்ள இந்த ஜாதியை மன்னித்து அவர்களுடைய இருதயங்களை, அவர்களுடைய வாழ்க்கைகளை, அவர்களுடைய பாவ சாபங்களை, விக்கிரகங்களை எல்லாம் மன்னித்து தகப்பனே, இந்த தேசங்களுக்கு, நாடுகளுக்கு விரோதமாக எழும்பாத வண்ணம் எல்லாம் செயலிழந்து போகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்ய வல்லவர், நடத்த வல்லவர், யுத்தம் பண்ண வல்லவர் அப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே பிரயாணமாய் போயிருக்கிறதான ஆண்டவரே கர்த்தாவே, இலங்கை தேசம், இந்தியா தேசத்திற்கு போயிருக்கிற மக்கள் இறங்கி தவிக்காதபடி ஆண்டவரே ஏற்ற நேரங்களிலே அந்தந்த நாடுகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் செபிக்கிறோம். ரதியக்காவே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்களுடைய பிரயாணத்தை நீங்கள் பாதுகாத்து ஆண்டவரே அப்பா வழி நடத்தும். வானத்திலே உம்முடைய அக்கினி மதிலாயிருந்து ஒவ்வொரு விமானங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அனாவசியமாக விமானங்கள் செயலிழந்து ஆண்டவரே சிதறுண்டு போய்விடாதபடி பிரயாணம் பண்ணுகிற ஒவ்வொரு மக்களையும் பொறுப்படுத்தருங்கப்பா. ஆண்டவரே அப்பா இயேசுவே, நீர் நீதியின் சூரியனாயிருந்து வானத்திலே 3ஆம் வானத்திலிருந்து பார்க்கிற தெய்வம். இந்த 3ஆம் வானத்திலும் ஆண்டவரே பிரயாணமா போய் வருகிற ஒவ்வொரு விமானங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தேவன் தாமே இந்த ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவரே கேட்டு கர்த்தாவே ஆமென்றும் ஆமேன் என்றும் தரப்போறதற்காய் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு உறவாட, உமக்கு முன்பாக நாங்கள் உண்மை முத்தமான பிள்ளைகளாக நிற்க தேவன் எங்களுக்கு ஜெப ஆவியை ஊற்றும்படியாய் செபிக்கிறோம். மனதுருக்கத்தின் ஆவியை ஊற்றும்படியாய் செபிக்கிறோம் ராஜா. உம்முடைய வேத சட்டத்தின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடந்து உம்முடைய நியாய பிரமாணத்தை கற்றுக்கொண்டு உமக்கு நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்தங்களை வழி நடத்த வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபித்து நிற்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். எங்களுடைய ஜெபத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி. கலாசிலன் குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாங்க ராணியக்கா நிக்கிறீங்க. பிரைஸ் லார்ட் ராணியக்கா. இப்பதான் வந்து முடிக்கிறேன், சொல்லுங்க. ஜெபிக்க முடியுமா? இஸ்ரவேல் தேசத்துக்காக, ஈரான் தேசங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஈரான் இந்த யுத்த நாடுகளிலே பசியோடு பட்டினியோடு தங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியாத நிலைமையோடு கஷ்டப்படுகிற மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு நேரம் என்றாலும் அவர்கள் உணவு உண்ணக்கூடிய ஒரு கிருபையை, இரக்கத்தை, தயவை ஆண்டவர் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களோட பிரயாணத்துக்காக நாங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களோட பிரயாணத்தையும் ஜாக்கிர பண்ணி பாதுகாத்து கொண்டு வந்து நோர்வேல விடுவாராக. ஆமென், ஆமென். கேக்குது. நாங்க சொல்லிக்கிறோம் ஆண்டவர், என் ஆண்டவராக சொல்லிக்கிறோம். மக்களுக்கு என் ஆண்டவரை கட்டாய ஆண்டவரை கொடுக்கும்படியா நான் சொல்லிக்கிறேன். என் ஆண்டவரை
இயேசுவின் நாமத்தில் அது உயர்த்தபடியா நடந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஆண்டவரே எந்தெந்த நாளில் ஆண்டவரை ஆண்டவரை நடத்தி கொண்டு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை கர்த்தாவே. ஆண்டவரை நீங்கள் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. காரியங்கள் என்று ஒன்றுமில்லை ஆண்டவரே. யுத்தங்களை என் கர்த்தர் ஓய்வு பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய வருகிற என் ஆண்டவரை வெளியாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆவியானவர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. செவிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை கர்த்தாவே அப்போ அந்த இடத்துல ஆண்டவரை மகிமை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அநேக ஜனங்களின் ஆண்டவரை கர்த்தாவே கொடுமை கர்த்தாவே வேதனையாக உள்ளதை கர்த்தாவே செவிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய நீக்குவேன் ஆண்டவரே. ஆண்டவரை கர்த்தாவே உதவிக்கும்படியா நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரை. இருக்கும்படியா நாங்கள் செவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவரை உனக்குள்ளாக சிரித்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுவது அல்லவா ஆண்டவரே. ஆண்டவரை நீங்க நிர்ணயிக்கிற தண்டம் அல்ல ஆண்டவரே. என் ஆண்டவர் இந்த நகரத்துல வாழ மக்களையும் என் ஆண்டவரை செவிக்கிறோம் ஆண்டவரை. அவருக்கு விடுதலையும் சமாதானத்தையும் என் ஆண்டவரை நீங்க சொல்ல என் ஆண்டவரால முடியாத என்று ஒன்றும் இல்லையப்பா ஆண்டவரை. கர்த்தரை கலங்களை நிறுத்துவீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஆண்டவரே. கலங்கள் நீக்கப்பட்ட ஆண்டவரே. புத்தங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே பெரிய காரியத்தை ஆண்டவரே நாடு முழுவதும் செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிரயாணங்கள் தடைகளை நிர்மலமாக்குவீராக என் ஆண்டவராக முடியும் ஆண்டவரே. தடை கற்களை உடைக்க உங்களுக்கு முடியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தடை கற்கள் எல்லாம் உடைத்து எறியும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சுத்தமையானவரே யுத்தங்களும் ஆண்டவரே ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே செபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தினால நினைத்து ஆசீர்வதிக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அந்த ஊசி வந்து எடுத்து எல்லாமே இருக்குது. சந்திக்க முடியாது. வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ரணியக்கா குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே பாலசிங்கமன்னைக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே ஜெப விண்ணப்பத்தை வைத்திருக்கிறார்கள் அப்பா. அந்த ஜெப விண்ணப்பத்துக்கு பதிலை கொடுக்க வல்லவரே உம்மை ஸ்தோத்திரித்து துதித்து நிற்கிறேன் கர்த்தாவே. அவர்கள் போகிற இடம் ஆண்டவரை காண்கிற மனுஷர்கள் மத்தியிலே ஒரு இரக்கத்தையும் தயவையும் மனதுருக்கத்தையும் அன்பையும் கட்டளையிட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகள் மருந்து தேவைகள் இயேசுவின் நாமத்தினால் சந்திக்கப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வழிகளை அறிந்த தேவன், பாதைகளை அறிந்த தேவன், மனுஷர்களை அறிந்த தேவன், தேவைகளை அறிந்த தேவன் ஆண்டவரே. அவர்களுக்கு நீர் கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் என்ற தகப்பனே. அவர்களும் ஆண்டவரே கர்த்தாவே
ஆண்டவரே வரக்கூடியதாய் கர்த்தாவே சகல வழிகளையும் திறந்து பாதைகளையும் திறந்து கர்த்தாவே உம்முடைய கண்களிலே அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும்படி கர்த்தாவே பாதுகாப்பு கிடைக்கும்படி கர்த்தாவே அக்னி ஸ்தம்பத்தினாலும் ஆண்டவரே மேக ஸ்தம்பத்தினாலும் அன்றைக்கு இஸ்ரவேலர்களை மூடினது போல உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே மூடி கர்த்தாவே அந்த விமான ஓட்டங்களை ஓடக்கூடியதா விமானங்கள் எல்லாம் உம்முடைய இரத்தத்தினால் மூடக்கூடியதாய் கர்த்தாவே இந்த விமானத்தை தடைபண்ற எல்லா துரைத்தனங்கள் அதிகாரங்கள் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் வானமண்டல பொல்லாத ஆவிகள் சேனைகள் சிங்கங்கள் பால சிங்கங்கள் பல சர்ப்பங்கள் விரியன் பாம்புகள் கோட்டாங்குஞ்சுகள் சர்ப்பங்கள் தேவர்கள் சாவுக்கு ஏதுவான யாவொன்றும் சேதப்படுத்தாதபடி கர்த்தாவே எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக தவிடுபடியாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், என்னுடைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இன்றைக்கு வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே இஸ்ரவேல் தேசத்துக்காக உம்முடைய ஜனத்துக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவரே ஈரான் தேசத்துக்காக ஜெபித்திருக்கிறோம் ஐயா. அன்றைக்கு ஆண்டவரே அந்த எஸ்தர் தன் இனத்துக்காக தன் ஆண்டவரே மக்களுக்காக செபித்து ஜெயம் எடுத்தது போல இன்றைக்கு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி நிற்கிறோம் ஐயா. இந்த இஸ்ரவேல் மக்களுக்காக தாழ்த்தி நிற்கிறோம். ஈரானிலே ரட்சிப்பை பெற்ற மக்களுக்காக எங்களை தாழ்த்தி நிற்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் இறங்கும் ஐயா. அன்றைக்கு ஆண்டவரை கர்த்தாவை ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்தது போல இந்த உபவாச நாட்கள்லே அப்பா ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் தேசத்துக்காக உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இன்னுமா எங்கள் இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். வானமண்டலங்க தரமாக்கங்க கடல் பிராணிகளை ஒப்பு கொடுத்து தேசத்தை குடிகளை ஒப்பு கொடுத்து உலக தலைவர்கள் ஐக்கிய நாட்டு தலைவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு சமாதான ஆவி ஆட்கொண்டு ஆவியானவரே நீர் ஒவ்வொரு இருதயத்தையும் சிந்தையும் ஆளுக செய்து ஆவியிலே ஓவி கர்த்தாவே இவர்களை நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். எல்லா இருதயங்களும் சிந்தைகளும் தலைவர்களும் ஆண்டவரே ஒரு கீழ்ப்படிவின் ஆவியின் பயபக்தியின் ஆவியை கர்த்தாவே உம்மாலே கட்டளையிடப்பட கர்த்தாவே கிருபை செய்யும். எங்கள் தேசம் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவரே இஸ்ரவேல் தேசம் ரட்சிப்பை காணட்டும் ஐயா. ஆண்டவரே ஈரான் தேசம் ரட்சிப்பை காணட்டும் ஐயா. அந்த துபாய் தேசங்கள் ஆண்டவரே சவுதி அரேபியா தேசங்கள் அராபிய தேசங்கள் எல்லாம் ஆண்டவர் உம்முடைய சமாதானத்தை காணட்டும். நீங்களே ஜீவனுள்ள தேவன் என்று அவர்கள் அறியும்படி அவர்கள் மனக்கண்களை திறக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அறியாத காலத்தை நீ காணாதவர் போல் இருக்கிறீர். இப்பொழுதோ எல்லா மாந்தர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தை தாகத்தையும் ஆண்டவரே இந்த ஜனங்களின் மேலே வைப்பீராக கர்த்தாவே. ஆண்டவரே பாரப்படுத்தி நடத்துவீராக கர்த்தாவே. இந்த ஆண்டவரே லேஸ்டி அண்ணாவுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எத்தனையோ 10 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தாவே தரிசனத்தை கொடுத்து நாங்கள் இந்த நாடுகளுக்காக ஜெபிக்க வைக்கிறீரே, ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே மக்களுடைய மனக்கவலைகளை தீர்க்க வைக்கிறீரே, ஸ்தோத்திரம் ஐயா. அதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த தரிசனம் இன்னும் நிறைவேறி கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய மகிமை ஆண்டவரே உம்முடைய நாம மகிமை உயர்த்தப்பட கர்த்தாவே கிருபை செய்யும். உம்முடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஆண்டவரே தங்கள் பிள்ளைகளுக்காக தங்கள் பிள்ளைகளை இந்த நாடுகளுக்குள்ளே விட்டு கர்த்தாவே கதறிக்கொண்டிருக்கிறார்களே கர்த்தாவே. ஆண்டவரே இந்தியா தேசத்திலே ஒரு தாயார் கதறின கதறலை நான் கண்டேனே கர்த்தாவே. அப்பா ஏசப்பா இப்படி எத்தனை பேர் தங்கள் பிள்ளைகளை கர்த்தாவே இந்த நாடுகளுக்குள்ளே அனுப்பி போட்டு ஆண்டவரை இன்றைக்கு கதறிக்கொண்டிருக்கிறார்கள், வேதனையிலே தவிக்கிறார்கள், கண்ணீரிலே ஆண்டவரை கண்ணீரிலே மிதக்கிறார்களே கர்த்தாவே. இவர்களுக்காய் ஒரு கணம் மனம் மன்னியும் கர்த்தாவே. இவர்களுக்காக நீர் இதங்கும் ஐயா. உங்களுடைய இரக்கமான கரம் கூட இருக்கட்டும் ஐயா. ஏமிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்தும் ஐயா. பிள்ளை ஜெபிக்கிற ஜெபங்கள் கர்த்தாவே உம்முடைய ஆவியின் நிரப்புதலினால் ஆண்டவரே நடக்க கர்த்தாவே கிரியை செய்கிறபடியா ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. தொடக்கத்தின் முடிவரை எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் பதில் அளிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த மாதத்தில் ஆண்டவரே சுவாமி 2 நாட்களை கடந்து சென்று இந்த 3வது நாளை காண வைத்தவரை எங்களை துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம்.
ஆண்டவரை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை மண்ணில் அடங்காத அதிசயங்களையும் செய்கிற தேவாதி தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த ஈரான் தேசம் ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்துக்கு இடையிலே நடக்கிற இந்த மோதலை நீங்க காண்கிற தேவன் சுவாமி. எத்தனையோ அப்பாவி மக்கள் ஆண்டவரை உயிரிழக்கிறார்கள் கர்த்தாவே, காயப்படுகிறார்கள் இயேசு சுவாமி, இருப்பிடங்களை இழந்து தவிக்கிறார்கள் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே குழந்தைகள், பெண்கள், வயோதிபர்கள், ஆண்டவரை வாலிப பிள்ளைகள் என்று ஆண்டவரே சுவாமி அப்பா இந்த மக்கள் படுகிற வேதனைகள், கஷ்டங்கள், இழப்புகளை நீங்க காண்கிற தேவன் கர்த்தாவே சுவாமி. மனம் ஆண்டவரே இந்த வேளையில எவ்வளவோ மக்கள் மனம் பதறி நிற்கிறார்கள் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே எவ்வளவோ மக்கள் ஆண்டவரே வெளிநாடுகளில் இருந்து கர்த்தாவே இந்த தேசங்களில் இருந்தெல்லாம் அந்த தேசங்களிலே போய் ஆண்டவரே சுவாமி சேவை செய்கிறார்கள் கர்த்தாவே சுவாமி. அந்த குடும்பங்கள் இன்றைக்கு தங்களுடைய உறவுகளை ஐயா இந்த தலைவர்களோடு நீங்கள் கரத்தில் ஒப்ப கொடுக்கிறோம் ஆண்டவரே. மனிதன் பலன் கொள்ளாதபடி பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்ப கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆயுதங்கள் அல்ல கர்த்தாவே, ஆயுதங்களினால் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்பதை அவர்கள் உணர்ற கர்த்தாவே சுவாமி. அவர்களுக்கு ஒரு சமாதானத்தின் ஆவியை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். ஐக்கிய நாடு தலைவர்களுக்கும் வேண்டிய ஞானத்துக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. அவர்களுக்குள்ள ஒரு பரலோக ஞானம் இறங்க வேணுமா, இந்த மக்கள் பாதுகாக்கப்பட வேணுமாய், இந்த இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேணுமாய் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே சுவாமி. ஆண்டவரே உங்களுடைய வருகையில இந்த தேசங்கள் கைவிடப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தாவே சுவாமி, இந்த தலைவர்கள் கைவிடப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தாவே சுவாமி, அந்த தேச மக்கள் கைவிடப்பட்டு போகாதபடி நாங்கள் வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த இஸ்ரவேல் தேசத்துக்காக வேண்டுகிறோம், இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த இஸ்ரவேல் தேசம் ஆண்டவரே சமாதானத்தை காண வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இஸ்ரவேல் தேசத்துல ஒரு எழுப்புதலை காணும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த யூத மக்கள் மனம் திரும்ப வேணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தின் ஆவிய கட்டளையிடும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து உயர்த்த வேணுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே சுவாமி. பொறுப்படுத்த வேணுமா எங்களை ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆளுகை செய்யும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. சங்கமம் வானொலியிலும் இந்த நாளை வருகின்ற நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றிலும் உங்களை கரம் கூட இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே இந்த வேலையில ஆண்டவரே சுவாமி சரியாக தெளிவாக வானொலிக்கு எடுத்து வரப்பட நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே இந்த நாளிலும் வானொலியிலே வருந்து வார்த்தை கொடுக்கின்ற தாசர்கள், ஜெபிக்கின்ற ஜெப வீரர்கள், ஜெப வீராங்கனைகள் எல்லோரையும் ஒப்ப கொடுக்கிறோம் தகப்பனே சுவாமி. சகோதரி ஜனத்துக்காய் ஆண்டவரே நன்றி சுவாமி. கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த மகளுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல் ஒவ்வொன்றும் உங்களுடைய பாதத்திலே வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென்றும் ஆமேன் என்று நீங்க கொடுக்க போற பதிலுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே சாவி சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படும்படியாய், ஊழிய பாதைகள் பெரிதாகும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே சுவாமி. பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே சகோதரி டாலி சிஸ்டருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே பொழுதுமே வந்து இந்த ஊழியர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிற சகோதரி ஆண்டவரே சுவாமி ரத்த கொட்டைகளை ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி தயாவுக்காய் நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. தயாவுடைய ஊழியர்களுக்காய், அந்த தேசத்திலே சுவாமி அந்த மகளுடைய ஆத்மா பாரத்துக்காய் நாங்க நன்றி சொல்லுகிறோம். சகோதரி கனிஷ்டாவுக்காய் சோத்திரம். கனிஷ்டா படிக்கிற பாடசாலை மாணவர்கள் ஒப்பு கிடக்கிறோம். இந்த பாடசாலையிலும் ஆண்டவரே ஒரு எழுப்புதலுக்காய், அந்த பாடசாலையில உள்ள வாலிப பிள்ளைகள் இந்த உலகத்தை நோக்கி போய்விடாதபடி நாங்க வேண்டி நிற்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இன்னுமாக சகோதரி செல்வகுமாரிக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கூட இருந்து வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். அதே போல சகோதரி பாபிக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த சகோதரி சுகுமாரிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களை உங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கூட இருந்து நீங்க பாதுகாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். கல்வாரி ரத்த கட்டைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே சுவாமி. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே இப்ப அந்த டானாளுக்காய், அவருடைய பிள்ளைகளுக்காய், குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஊழியங்களுக்காய், அவரோட எடுக்கிற ஜெபங்களுக்காய் எங்களுக்கு சோத்திரமாப்பா. அதே போல பிரதர் குணாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவரோடும் கூட இருக்க வேணுமாய், குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் அவரையும் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே பாசாண்டர் ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தார் உறவுகள், சபை மக்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம்.
இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி தாயார் ஸ்ரீலா அம்மாவையும் ஐயாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்களையும் கல்வாரி ரத்த கோட்டைகளை தந்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதே போல வினோவை ஜெசிமாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஜெசிமாக்கு கொடுத்த அந்த புதிய ஹாஸ்பிட்டலுக்காய் நன்றியப்பா. வேலை காரியங்கள்ல கூட இருந்த ஆண்டவரே எங்களை ஞானத்துக்காய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமாய் வினோவோடும் கூட இருக்கும்படியா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவருடைய காரியங்கள் வீட்டு காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய கரம் கூட இருக்க ஜெபிக்கிறோம் தகப்பனே சுவாமி. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சத்திய வேத திருச்சபை பாச சகோதரி நவமிலோகனுக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பாச சலோகனை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சத்திய வேத திருச்சபை ஜூம் பிரேயர் மீட்டிங் உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அதே போல இந்த புதிய நாளும் தாயார் ராஜா அம்மாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவ கூட திறப்புன்ற வார்த்தைகள் தூப செய்திகள் பாடல்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றி சுவாமி. அனுபவ சாட்சிகளுக்காய் நன்றியப்பா. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே அதே போல கத்தாவே தாயார் குலேந்திரனம்மா தாயார் பத்மா ஜெம்சம்மா இவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி இந்த தாய்மாருடைய ஜெபங்களுக்காய் எங்களுக்கு நன்றியப்பா. சகோதரி ஐலினுக்காய் சோத்திரம். ஐலினோடு கூட இருந்து இயேசு சுவாமி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி சகோதரி காட்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி வாணி வெங்கட்டுக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இதே போல இந்த ஊழியர் சுசேஷருக்காய் நன்றி சொல்லுகிறோம். செல்லும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளும் சகோதரி ஜான்சிக்காய் வசைகின்ற ஊழியங்களுக்காய் இந்த இருக்கிற தேசத்துக்காய் இந்த தேச மக்களுடைய பாதுகாப்புக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுவோம். இந்த நாளும் நித்திய வெளிச்ச நேரத்தை ஆசீர்வதிங்க. நித்திய வெளிச்ச நேரத்திலும் உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமாய் வரப்போன்ற தாசர்களோடு கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சாதாரணமா இந்த ஐயாவையும் குடும்பத்தாரையும் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய் நன்றி சுவாமி. இன்னும் அநேக வருஷங்களையும் கூட்டி கொடுத்து நல்ல சுகத்தல் ஆரோக்கியத்தோடு அவர் இந்த ஊழியங்களை செய்ய நீங்க உதவி செய்ய வேணுமா எங்களுடைய பாதத்தை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். அதே போல சங்கமம் வானொலி சாபகர் இந்த ஊழியர்களாக எங்கள் குடும்பத்தாருக்காய் நன்றி சுவாமி. வீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் படைக்கிறோம். பேர பிள்ளைகளை எங்களுடைய பாதத்திலே தருகிறோம். மகளை ஒப்பு கொடுக்கிறோம். மகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த வேலையிலும் சுவாமி இவருடைய தேவைகள் குடும்பத்தில் உள்ள தேவைகள் ஆண்டவரே பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வேலை இடத்திலும் ஆண்டவரே இந்த ஊழியங்களை செய்ய நீங்க கொடுத்த தரிசனத்துக்காய் நன்றி சுவாமி. அந்த வேலை இடத்திலே எல்லா உறவுகளும் இந்த வார்த்தைகளை கேட்டு ரட்சிக்கப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். சோதரன்மாக்கையும் குடும்பத்தாரையும் உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாகனங்களிலே எல்லா கருவிகளும் சரியாய் தெளிவாய் வேலை செய்ய ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்க மன்றாடி ஜெபிக்கிறோம் அப்பா. பொறுப்படுக்க வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுவோம் தகப்பனே சுவாமி. கூட இருந்து பாதுகாக்க வேணுமா எங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வானிலையை கேட்கிறவர்கள் மறுபடியும் பிறப்பை கேட்கிறவர்கள் ஜபிக்கிறவர்கள் எல்லாரையும் பொறுப்பெடுக்க ஜபிக்கிறோம். ஆண்டவரே இந்த அக்ஷாவுக்காக வருகிறோம். ஆண்டவரே கணவருக்காக வருகிறோம் சுவாமி. அவரை பராமரிக்கின்ற டாக்டர்ஸ்மார் நர்ஸ்மார் அவருடைய ஹாஸ்பிட்டல் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அந்த இடத்திலே அவர்களோடு கூட இருந்து அவரை வழி நடத்த வருமா ஜபிக்கிறோம் அப்பா. புதிதான உறுப்புகளை உருவாக்கி கொடுக்க வல்ல தேவன் நீங்கள் அதுக்காக எங்களுக்கு நன்றி சொல்லுவோம். ரக்ஷாவுக்கு மன ஆறுதலுக்காய் சமாதானத்துக்காய் ஜபிக்கிறோம் அப்பா. அந்த மகள் வேதத்தை கையில் எடுக்கிற பிள்ளையாய் ஆண்டவரே உங்களுடைய வசனங்களை வாசிக்கிற ஒரு மகளாய் கத்தாவே சுவாமி. ஆண்டவரே அந்த வாசிக்கிற வசனங்களோடு நீங்கள் அவாவோடு பேச வேணுமா இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுவோம். அதே போல ருமானா குடும்பத்திலும் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஜோவலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அந்த பிள்ளை உங்களுடைய பிள்ளையாக கத்தாவே இன்னும் வளர்ந்து வர ஆண்டவரே பெற்றோருக்கு கீழ்ப்படிவுள்ள பிள்ளைகளை பாடங்களை கவனமாய் படிக்க நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்படைத்து எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம். உங்கள் நல்ல பிதாவே ஆமென். ஆமீன் ஆமீன். ஊழியர் சகோதரி சிசிலியா அம்மா இணைந்திருந்தார்கள், சென்று விட்டார்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளிலும் சகோதரி ஜானட் அவர்கள் தொகுத்து வழங்கினார்கள். அதே வேளையிலே இந்த நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம் அந்த ருத்துடைய காரியங்கள், பெர்சியாவுடைய காரியங்கள். ஆமீன். அதை சகோதரி ஜானட் அவர்கள் எடுத்து வந்து திரும்பவுமாக ஞாபகப்படுத்தினார்கள். நாங்கள் வேதத்திலே படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் இவைதான் அவை என்று எங்களுக்கு இன்றைய நாளிலே சகோதரி ஜானட் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த காரியத்துக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுவோம். ருத்துட காரியங்கள், அகாஸ்வேருடைய காரியங்கள், ஆமானுடைய காரியங்கள், மொர்கதாயுடைய காரியங்கள் எல்லாம் அங்குதான் நடந்தது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை எடுத்து வந்து விளக்கி கொடுத்த சகோதரி ஜானட்டுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம்.
அந்த தேசத்துக்காக விசேடமாக ஜெபித்துக் கொள்வோம். அங்கு இப்பொழுது ஆண்டவரை அறிந்தவர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களை அடக்கி ஆள இந்த ஆமான் கூட்டங்கள் நடத்துகின்றது. அதை கர்த்தர் உடைத்தறிகிறார். உடைத்தறிந்து அவர்களை விடுதலை ஆக்கி திரும்பவுமாக படி ருத் அந்த காலத்திலே ஜெபித்தாரோ அதே போல இந்த ஜெபங்களுக்கு அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டு இப்பொழுது அதற்கான காரியங்களை விடுதலையை திரும்பவுமாக கொடுக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சகோதரி ஏமிக்கு நன்றி செலுத்துகிறோம். தொகுத்து வழங்கி இருக்கிறீர்கள். இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவிடுவோம். கருத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இணைந்து ஜெபித்த அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே போல செய்திகளை பரப்புகிறவர்களையும் காண்கிறோம். அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நாளைய நாளிலே ஜெபத்திலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், நன்றிகளையும் கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். God bless you all. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொரு